அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜே.கே.கே. முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவிகள். ராவேவோட 6ஆம் நாளான இன்று அவினாஷி வட்டம் குட்டகம் கிராமத்தில் தமிழக அரசால் நடத்தப்பட்ட ஒரு விவசாய கூட்டத்தில் நாங்களும் பங்கேற்றோம். அதில் விவசாய துணை இயக்குனரான திருமதி பாமாமணி அவர்கள் தரமான விதை உற்பத்தி பற்றி உரையாற்றினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாயத்தில் விதை அப்படிங்கிறது முக்கியமான கருப்பொருள். அதிக மகசூல் பெறணும் அப்படின்னா தரமான விதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவினாஷியை பொறுத்தவரை அதிகமாக கடலை மற்றும் சோளத்தை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விதையானது தரமானதாக இருக்கணும். இதில் தரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா விதையோட முளைப்பு திறன், அப்புறம் விதையோட தூய்மைத்தன்மையும் அது குறிக்குது. சோளத்தை பொறுத்தவரை 75% விதைகள் தூய்மையானதாக இருக்கணும். மற்ற ரக விதைகள், களை செடிகளின் விதைகள் கலக்காமல் இருப்பதை உறுதி செய்யணும். விதைகளோட முளைப்பு திறன், அப்புறம் தூய்மைத்தன்மை இதை சரிபார்த்து தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் சர்டிஃபை சீட்ஸாக வெளியிடுறாங்க. இதை பயன்படுத்த சொல்லி விவசாயிகளை வலியுறுத்தினாங்க. அவினாஷியில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா சோளம். அவினாஷி வட்டம் மானாவாரியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ரகங்களை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிட்டாங்க. மானாவாரி நிலத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது கோ 32 ரகம்தான். இதோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். இது ஒரு வெள்ளைச்சோளம். அதிக மகசூல் தரக்கூடியது. சராசரியாக 2400 கிலோ வரைக்கும் விளைச்சல் பார்க்கலாம். இதனோட தண்டு பகுதியில் அதிகமான இனிப்பு தன்மை இருக்கிறதுனால இதை கால்நடைகளுக்கு தீவனமாக தராங்க. இது தானியத்துக்கும் பயன்படுத்தலாம், தீவனமாகவும் பயன்படுத்தலாம். இந்த விதைகளை வேளாண் விரிவாக்க மையத்திலிருந்தும் டெப்போலிருந்தும் வாங்கிக்கலாம். இதை பயன்படுத்தி தரமான விதைகளை உற்பத்தி செய்ய சொல்லி விவசாயிகளை வலியுறுத்தினாங்க. தரமான விதைகளை உற்பத்தி செய்கிறதன் மூலியமாக விவசாயிகளுக்கு அதிக வருமானமும் மானியமும் கிடைக்குது. இந்த விதை உற்பத்தி செய்கிறதுலையும் அதை விற்பனை செய்கிறதுலையும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள அலுவலர்கள்கிட்ட தொடர்பு கொள்ள சொன்னாங்க. மேலும் விவசாயம் பற்றிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் எங்களுடன். இப்படிக்கு அவினாஷி பிளாக் மாணவிகள்.